தோள் உடுத்தியவரே இன்னோர் தோள் கருதி நீ எந்தோள் உரிப்பதுவோ அன்று முன்னோர் பார்க்கடலில் முழு நெஞ்சுண்டவரே பின்னோர் எம்மவர்க்கும் நஞ்சு பிரித்து வழங்குதீரோ நஞ்சுண்ட நாயகரே என சொல்லி வாரேனாதி பண்டாரமும் உன்னை ஆட்கொண்டேன் உன்னில் இருந்து என்னை ஏற்றுக்கொண்டேன் உன் படைப்பு எனக்கென்றெண்ணிய போது உன்னில் இருந்து உன் படையலை ஏற்றுக்கொண்டேன் உன்னில் இருந்து சொல்லப்படும் கணக்கு சிவராத்திரி மூன்றாம் கால பூஜையின் பொன்னான மெய்யான கணக்கு உன்னை நீ உணர்ந்தால் என்னை நீ அறிவாய் என்னை நீ அறிந்தால் மூலவரை அறிவாய் மூலவரை அறிந்தாள் அகண்ட உலகமும் அகிலமும் அண்டச்சாராட்சரமும் கட்டி காக்கும் பரம்பொருளையும் அறிவாய் அருவ உருவமற்ற நிலையின் வழிபாடு புறப்படுத்த பொன்னான நன்னாள் அருவ உருவமற்ற சிறப்பினையும் சொல்லி வாரேன் உமை விரும்பும் உத்தமரும் உருவில்லார் உத்திரரும் அருவ உருவமற்ற நீளை ஆதியில் வீரப்படுத்த நீளை ஆனந்த கூத்தனின் நீளை அருள்வாடிப்பவரின் நீளை அனைத்தும் உள்ளடக்கிய நீளை மாகாண் பிள்ளைகளை பிறவாமைக்கு அழைத்துச் செல்கின்ற நீளை பொறுமையான நீளை பொன்னம்பலத்து நீளை பொற்கைலாய நீளை எண்ணீள அடங்கா நீளை எல்லை இல்லாத நீளை ஏகாம்பரத்து நீளை பரந்த நீளை பக்குவ நீளை ஆதி நீளை அதுவே தெய்வீகத்தின் ஆரம்ப நீளை. இந்த வருஷம் சிவராத்திரி 3வது கால பூஜையில கவிபாடி வந்தது ஆதிபண்டார ரிஷிமகான். தாத்தாவனுடைய 6வது அவதாரம் தான் ஆதிபண்டார ரிஷிமகான். ஆதி சிவசங்கர பண்டிய உலகமாக ரிஷிமகானா அவருடைய 5வது அவதாரத்தை ஊத்துப்பேட்டில நிறைவு செஞ்ச பிற்பாடு பண்டார சட்டத்துக்காக மூத்த குடி வழி பிள்ளைகளுக்காக பெரியவர்கிட்ட பொண்ணுத்தரவுப்படி பண்டார சட்டம் சாமியப்ப கையில எடுத்து கொடுத்ததன் பிரகாரம் இந்த ஆதி பண்டார அமைப்பா ஆனந்த கோயில்ல வந்து உட்கார்ந்தாங்க. அவங்கதான் கவிப்பாடி வர்றது ஆதி பண்டார ரிஷிமகான் தான். என்ன சொல்லி வர்றாங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அருவ உருவமற்ற நிலையினுடைய சிறப்பு. அருவ உருவமற்ற வழிபாடு தான் ஆனந்த கோயில்ல இருக்கக்கூடிய வழிபாடு. அதுதான் ஆதியில் பிறப்படுத்த வழிபாடு, கைலாய வழிபாடும் அதுதான். அப்ப அந்த வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, அதே நேரத்துல அந்த வழிபாடு தோன்றின பொன்னான நல்நாள் தான் சிவராத்திரி அன்னைக்கு தான் அது தோன்றுச்சு. அதே சமயத்துல பிரதோஷம் மானிட சட்டில இருக்கிறவனுக்கு வந்து அவனுடைய சாபம் வாழ்வியல்ல இருக்கக்கூடிய சாபவாவ விமோச்சனத்திற்கும் முற்பிறவி கணக்கினுடைய சாபவாவ விமோச்சனமும் தீர்றதுக்கு தான் பிரதோஷ வழிபாடை கொண்டு வந்தோம். ஆக அந்த பிரதோஷ வழிபாடு எப்படி கொண்டு வந்தோம், எதனால கொண்டு வந்தோம், அதுவும் கொண்டு வரப்பட்டு பொன் கையெழுத்திட்ட பொன்னாள் நன்னாள் தான் இந்த சிவராத்திரி. இது ரெண்டையும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி தான் அந்த கணக்கு அமைஞ்சிருக்கு. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க, பொன்னார் மேனியரே வெண் புலித்தோல் உடுத்தியவரே அப்படிங்கிறாங்க. பொன்னார் மேனியரேங்கிறது யார சொல்றாங்க சொன்னா ஆதி சிவனார். அதனாலதான் நம்ம தாத்தா நாமத்துல கூட சிங்காரநாதன்ற சிவனார்னு சொல்லுவோம். ஏன்னா இயல் இசை நாடகத்தை 3ஐயும் தன் திருமேனிக்குள்ள உள்ள அடக்குனவர். இப்ப அவருடைய மேனி வந்து அந்த தங்கம் எப்படி பிரதிபலிச்சதுன்னா அந்த மாதிரி இருக்குமா, அதான் பொன்னார் மேனியரே வெண் புலித்தோல் உடுத்தியவரே இன்னொரு தோல் கருதி நீ எந்தோல் உரிப்பதுவோ அப்படிங்கிறாங்க. இப்ப கம்பீரமா புலித்தோல் ஆசனம் போட்டு ஆனந்த கோயில்ல 3வது கால பூஜை ஏத்துக்கிறதுக்காக புலித்தோல் ஆசனம் போட்டு கம்பீரமா உட்கார்ந்துருக்கீங்க பூக்கைலாய நாதரா, பொன்னார் மேனியரா. அப்ப இன்னொரு தோல் உங்களுக்கு வேண்டும்ங்கிறதுக்கு ஒசரம் அப்ப நீங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனை போட்டு தான் ஒரு சிறப்பு பண்ணி கொடுக்குறீங்க. அந்த அன்னைக்கு சிறப்பும் அதனோட பலனும் பெறுவதற்கு முன்னாடி அதுக்குள்ளோட அருகதை இருக்குதா இல்ல அந்த பலனை பெறதுக்கு வந்து கரெக்டானவனா இருக்கிறாங்கிறது பரிச்சயம் பண்ணி தான் பாக்குறீங்க. அப்படி போதும் உங்களுடைய விளையாட்டும் உங்களுடைய பரிச்சயமோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இன்னொரு தோல் கருதி நீ எந்தோல் உரிப்பதுவோ, என் பிள்ளைகளுடைய தோல் உரிப்பதுவோ அப்படிங்கிறாங்க. அடுத்த சொல்றாங்க, முன்னோர் பார்க்கடலில் அன்று முழு நஞ்சு உண்டவரே. இந்த பார்க்கடலை களையும் போது முழு நஞ்சு உண்டு
நீலகண்டர காட்சி கொடுத்ததுதான் அதனுடைய தன்மை தான், அதனுடைய பிரதிபலிப்பா தான் பிரதோஷ வழிபாட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த சப்ஜெக்ட் நிலையமும். முன்னோர் பார்க்கடலில் அன்று முழு நஞ்சு உண்டவரே பின்னோர் எம்முவருக்கும். அன்னைக்கு எப்படி அன்னைக்கு அத்தனை கூடிய ரிஷிமான்கள் தேவர்கள் காத்து நிற்கிறதுக்காக அந்த ஆழகால விஷயத்த தனக்குள்ள எடுத்துக்கிட்டு ஒரு சுரப்பண்ணி கொடுத்தீங்களோ, அதே மாதிரி பின்னோர் எம்மவருக்கும் கொடி ஒளி பிள்ளைகளாகிய அவதாரங்களுக்கு அன்னைக்கு மகான்களுக்கு ரிஷி மகான்கள் அவதாரம். நம்ம அவதாரத்துக்கு தொண்டு செய்ய பிறந்தவங்க நம்ம ரிஷி மகான் பிள்ளைங்க. அப்ப அவதாரங்களை அந்த ஆழகால விஷம் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் எப்படி அந்த ஆழகால விஷயத்தை தனக்குள்ள எடுத்துக்கிட்டு நீலகண்டர காட்சி கொடுத்து இருந்தீங்களோ, அதே மாதிரி பின்னோர் எம்மவர்க்கும் ரிஷிமான் பிள்ளைகளாகிய எங்களுக்கும் அவதாரத்திற்கு தொண்டு செய்ய பிறந்த எம்மவர்க்கும் நஞ்சு பிரித்து வழங்குதீரோ அப்படிங்கிறாங்க. அப்ப மனசுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, பொறாம, வஞ்சக, பேராசை ஆகிய இந்த மாதிரியான துர்க்குணத்தையும் இந்த மாதிரியான அந்த நஞ்ச ஒவ்வொரு மனுஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய நஞ்சையும் மாநிலச்சட்டை மாயச்சட்டை எப்படி திருச்செந்தூர் பரிகாரம் ராமேஸ்வர பரிகாரம் பண்ணி கழியும் போதே அதையும் கலைச்சி கொண்டுட்டு வந்துருங்க அவனை நல்ல முறையில பரிசுத்த நிலையில. அதுக்கு ஒசரம் தான் அந்த திருச்செந்தூர் பரிகாரம் ராமேஸ்வர பரிகாரம் பண்றது மூலியமா மாநிலச்சட்டை மாயச்சட்டை களைஞ்சு கம்ப்ளீட்டா சாபவாக விமோச்சனம் பெற்று அவனுக்கு பொன் பரிகாரத்துல இருந்து ஒவ்வொரு பரிகாரமா சூட் பண்ணி கம்ப்ளீட்டா பியூரிட்டியா அத்தனை கோடி வருஷம் ஒரு ரிஷி மகான் பார்த்து தவம் இருந்தவர் தன்னை ஒரு பிள்ளையா தத்திருக்கணும்னா அப்ப நம்ம கூடு எவ்வளவு தூரம் பியூரிட்டியா இருக்கணும், எவ்வளவு தூரம் சுத்தபத்தமா இருக்கணும், எவ்வளவு தூரம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். அப்பதானே அதை எடுப்பாங்க. அந்த நிலைக்கு அழைச்சிட்டு போறதுதான் நம்ம சட்டம். இந்த போட்டி, பொறாம, வஞ்சகம், பேராசை ஆகிய அந்த துர்குணமான அந்த நஞ்சையும் வாங்கிட்டு போறதுக்காகத்தான் சிவனார் புலித்தோல் ஆசனம் விட்டு திருவோட கையில் ஏந்தி உட்கார்ந்துருக்காரு பிச்சாண்டவர் கோலத்துல. அதெல்லாம் உண்டு பண்ணி விடுற நிலையில தான் பெருமாள் வெங்கடாச்சலபதியா ராஜபோக அலங்காரத்துல காட்சி கொடுத்திருக்கிறாரு. அந்த நிலையை பூரா ஆசபாசத்தையும் மோகத்தையும் உண்டு பண்ணக்கூடிய இந்த போட்டி, பொறாம, வஞ்சக, பேராசையை வாங்கிட்டு போறதுக்குள்ள நிலையில தான் பிச்சாண்டவர் குளத்துல இருக்கிறார். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுல நின்னோம்னா நம்ம என்ன 1 லட்சம் ரூபாய் பணமோ சொத்து பத்திரமும் தூக்கி போட்டுருவோமா? தேவையில்லா துணிமணி, தேவையில்லா சாப்பாடு தானே கொடுப்போம். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையில்லாத இந்த குணங்களும் தேவையில்லாத இந்த இடர்பாடுகளை களைஞ்சு எடுத்துட்டு போகக்கூடிய நிலையில தான் அவர் பிச்சாண்டவர் குளத்துல நமக்கு காட்சி கொடுத்து அருள்றார். எளிமையான எளியவன் தோற்றத்துல ஆதி சிவனார் இப்ப பின்னோர் எம்மவருக்கும் நஞ்சு பிரித்து வழங்குதீரோ நஞ்சுண்ட நாயகரே அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆதிபண்டார் சிவன் கவிபாடி வர்றேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, உன்னை ஆட்கொண்டேன் உன்னில் இருந்து என்னை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாங்க. யார்? என்னைய சொல்றாங்க. என் கூட ஆட்கொண்டு என்னுடைய அவதாரம் எனக்குங்கிறத தெரிஞ்ச பிற்பாடு அதான் உன்னை ஆட்கொண்டேன் உன்னில் இருந்து என்னை ஏற்றுக்கொண்டேன், உன் படைப்பு எனக்கென்று எண்ணிய போது உன்னில் இருந்து உன் படைகளை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாங்க. உன் படைப்பு என்னுடைய அவதாரம் குருநாதருக்கு அப்படிங்கிறதுக்கோசரம் நான் சமர்ப்பிச்சதுனால நான் அவன்தான் அவதாரங்கிறத உணர்ந்த காலத்துல என்ன நான் தியாகம் செஞ்ச நேரத்துல அவர் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த மூத்த குடிவழி பிள்ளைகளும் இப்ப ஏற்பட்ட பொன்னான சட்டமும் எனக்கு. அதான் உன் படைப்பு எனக்கென்று எண்ணிய போது நீ அவதாரத்துக்காக வந்திருக்கிற, சாமிக்கு அப்புறம் பண்டார சட்டத்தை கையில எடுத்து சிறப்பண்ணி பிள்ளைகளுக்கு சிறப்பண்ணி கொடுக்குற நிலையில வந்திருக்கிற அப்படிங்கறத உணர்ந்த காலத்துல உனக்கு எப்பேற்பட்ட கிஃப்ட் நான் வச்சிருக்கிறேன். அதான் சொல்றாங்க, உன் படைப்பு எனக்கென என்று எண்ணிய போது உன்னிலிருந்து உன் படைகளை ஏற்றுக்கொண்டேன். அப்படி உன்னிலிருந்து சொல்லப்படும் கணக்கு சிவராத்திரிக்கு பூஜையின் 3வது கால பூஜையினுடைய மெய்யான பொன்னான கணக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த சொல்றாங்க, உன்னை நீ உணர்ந்தால் என்னை நீ அறிவாய், என்னை நீ அறிந்தால் மூலவரை அறிவாய், மூலவரை அறிந்தால் அகண்ட உலகமும் அண்டச்சராட்சரமும் அகிலமும் காத்து நிற்கும் பரம்பொருள் அறியலாம். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள என்ன, நம்மளுடைய அவதார நோக்கம் என்ன? மானிட சட்டையே அவதாரம் ஏந்தி வந்திருக்கமே, இந்த சட்டை ஏந்தி வந்ததுக்குள்ள நோக்கம் என்ன, அவதார நோக்கம் என்ன? மகான் யார்? நம்மளை அனுப்பிச்சு வச்ச இந்த அவதாரத்துக்கு அனுப்பிச்சு வச்ச மகான் யாரு? நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய மகான் யாரு? நமக்கு குருநாதர் யாரு? நமக்கு என்ன சிறப்பு? இந்த வாழ்வினுடைய சிறப்பு என்ன? நம்மளுடைய வாழ்க்கையின் போக்கையெல்லாம் ஒரு கட்டத்துக்கு முடிவு செஞ்சு வச்ச பிற்பாடு இக்கூட்டை தியாகம் செஞ்சு சட்டம் பரவுவதற்கும் இல்லை நம்மளால ஒரு நல்ல செயல் நடக்கிறதுக்கும் நம்ம எப்பாடுபட்டோம் அப்படிங்கிறது தான். அதை யோசிச்சோம்னா தான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம குருநாதர் பக்கமே போக முடியும். அதான் அதுல என்ன சொல்றாங்க, உன்னை நீ உணர்ந்தால் என்னை நீ அறிவாய், என்னை நீ அறிந்தால் மூலவரை நீ அறியலாம். அப்ப உனக்குள்ள நீ யாருங்கிற தன்மையை உணர்ந்துக்கிட்டாதான் என்ன குருநாதர் யாருங்கிறத நீ முதல்ல அறிய முடியும். உனக்குள்ளே ஃபர்ஸ்ட் தெய்வீகத்தை தேடணும் அப்படிங்கிறாங்க. உன்னை நீ உணர்ந்தால் என்னை நீ அறிவாய், என்னை நீ அறிந்தால் மூலவரை உணர்வாய், மூலவரை அறிந்தால் அகண்ட உலகம் அகிலம் காத்திருக்கூடிய பரம்பூர் வழிக்கு போய் அடையலான்னு சொல்லிட்டு அப்புறம் அருவுருவம் மட்டும் பிறப்படுத்த புண்ணார நன்னாள்னு சொல்றாங்க.
அதுக்கடுத்து அதனுடைய சிறப்பு அருவ உருவமற்ற நிலையில குருநாதர் இன்னைக்கு சிவராத்திரி அதுவும் எத்தனையோ கோயில்ல பெரிய பெரிய கோயில்ல எல்லாம் அவ்வளவு லிட்டர் பால், அவ்வளவு லிட்டர் தயிர், தேன் எல்லாம் அபிஷேகம் பண்ணி பிரம்மாண்டமா செஞ்சு காட்சி கொடுத்து எல்லா இதுகள்ல பண்ணாலுமே, பல கோயில்கள்ல பல ஆசிரமங்கள்ல அதை கமர்ஷியல் ஆக்கி கொண்டு போனாலுமே, குருநாதர் பார்த்து இந்த 3வது கால பூஜையை நான் சிறப்பா ஏத்துக்கிட்டு என் குடிவெளி பிள்ளைகளுக்கு என்ன சிறப்பு பண்ணி கொடுத்துருக்கிறேன், உருவமற்ற நிலையாத்தான் பரிசு நான் காட்சி கொடுத்தது. அதான் கைலாயத்தினுடைய காட்சி. அதுதான் பிறவி இல்லாமல் செய்யக்கூடிய காட்சி. உருவ வழிபாடு பிறவிக்கு வழித்தொடர் விட்டுடும். உருவமற்ற வழிபாடு தான் பிறவி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில தான் ஆதியில் நான் காட்சி கொடுத்தேன். அப்ப அந்த நிலையினுடைய சிறப்பை தான் அது சொல்லி வர்றாங்க. இத்தனை பேர் இவ்வளவு பூஜை பண்ணி வந்தாலும் நம்ம பண்ண பூஜையுடைய சிறப்பை ஏத்துக்கிட்டு நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கொடுப்பனை வேணும். உருவமற்ற நிலையின் சிறப்பு என்ன சொல்றாங்க? உருவமற்ற நிலை, ஆதியில் பிறப்படுத்த நிலை, ஆனந்த கூத்தின் நிலை, அருள்பாலிப்பவர் நிலை. ஆதியில புறப்படுத்த நிலை உருவமற்ற நிலைங்கிறது. ஆனந்த கூத்தன நிலைங்கிறது தாத்தா விரும்பி ஏத்துக்கிட்ட நிலை. ஆனந்தமா அருள் பாலிக்கிற இடம் ஆனந்த கோயில். அங்க தாத்தா விரும்பி கேட்டு ஏத்துக்கிட்ட நிலை தான் அந்த உருவமற்ற நிலை. அதான் ஆனந்த கூத்தன நிலை, அருள் பாலிப்பவர் நிலை. இத்தனை கோயில்ல எவ்வளவு நம்மளோட பூஜை அலங்காரத்துல கூடின கோயில்ல போய் கும்பிட்டு வச்சு செஞ்சு இருந்தாலுமே சிறப்பு பலன் வேணா கிடைக்கும், அருள் கிடைக்காது. காரணம் உருவமற்ற நிலையில் கைலாய வழிபாட்டில் ஆனந்த கோயில் அமையப்பெற்றதன் காரணமாகத்தான் மூத்த கொடி ஒளி பிள்ளையாக நீ சாவா விமோச்சனம் முடிஞ்சு நீ ஒரு சீமான் பார்த்து உன்னை பிள்ளைய தத்தெடுத்து வந்தாங்க, உள்ள நீ விலவாசலுக்குள்ள கால் எடுத்து வச்சு வந்தேன்னு சொன்னா உனக்கு அருள் நிலையை கொடுக்குறாங்க. குருநாதர் உணர்ந்த பிரசன்ட், ஒளிவு, காட்சி, ஏப்பம் அனைத்துமே கவியை தவிர்த்து விட்டு அனைத்து அருள்நிலையுமே அருள்றாங்க. அனைத்தும் அடங்குகின்ற நிலை, பிறவாமைக்கு பிள்ளைகளை அழைத்து செல்கின்ற நிலை. அனைத்து அடங்குகின்ற நிலைன்னு சொன்னால் அத்தனை கோடி ரிஷி மகான்களுடைய முழு தவ வலிமையும், பிரபஞ்சத்தை ஆளுகின்ற தன்மை, ஆட்டி படைக்கின்ற தன்மை, உட்கார்ந்த இடத்துல 3வது கால பூஜையில அப்படியே அபிஷேகத்துல வாங்கக்கூடிய வல்லமையில உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அணு கூட அசைக்க முடியாது. ஆனந்த கோயில் இருக்கக்கூடிய சிறு தொண்டனை கூட அந்த அபிஷேகத்துல நின்று முழுமையா குருநாதருக்கு தன்னை அர்ப்பணிச்ச தொண்டனை கூட அதான் என்ன சொல்றாங்க? பிறவாமைக்கு அழைத்து செல்கின்ற நிலை, ஒருமையான நிலை, உண்ணம்பலத்து நிலை, பொற்கைலாயத்து நிலை, எல்லையில்லாத நிலை, ஏகாம்பரத்து நிலை, எண்ணிலடங்காத நிலைங்கிறாங்க. பொற்கைலாயத்தினுடைய நிலை, பொறுமையான நிலை, உண்ணம்பலத்துல இருக்கக்கூடிய நிலை, பெரியவர் பார்த்து ஏத்துக்கிட்ட நிலை, எண்ணிலடங்காத நிலை. ஏன்னா ரிஷிமானுடைய தவவலிமையை ஒரு எண்ணுக்குள்ளே அடக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் உருவ வழிபாடுங்கிறதே கிடையாது. அவங்களுடைய தவ வலிமையை ஒரு இதுக்குள்ள அடக்க முடியாததுனாலதான் அதெல்லாம் எண்ணில் அடங்காத நிலை. ஏகாம்பரத்து நிலைனா ஏகாம்பரத்து நிலை கிடைச்சனாலதான் தாத்தா அத்தனை கூடிய சீமானால உலக மகரி சிம்மகான்னு சொல்லி மணிமுகடம் சூட்டப்பட்டது. காரணமேவும் தாத்தாவுக்கு ஏகாம்பர நிலை கிடைச்சனாலதான். பரந்த நிலை, பக்குவ நிலை, ஆரம்ப நிலை, இதுதான் ஆதி நிலை அப்படின்னு சொல்லிட்டு உருவமற்ற நிலையினுடைய சிறப்பு என்ன? அப்போ உருவ வழிபாடு பிறவியை தேடி பிறவிக்கு அழைச்சிட்டு போயிடும். உருவமற்ற வழிபாடுதான் ஆதியில் பிறப்படுத்த நிலை. அதான் ஆதி சிவனார் ஆத்மார்த்தமாக ஆனந்தமாக வேண்டி விரும்பி ஏற்றுக்கொண்ட நிலை அந்த உருவமற்ற வழிபாடுங்கிறது தான். அது பார்த்து பிறகு மக்களுக்காக, மாநில சட்ட பிள்ளைகளுக்காக சிலபஸ் ஈஸியா போட்டு அவனுக்கும் ஏதோ அவனுக்கு உண்டான வாழ்வியல் தெய்வீகம் புரியணும், வாழ்க்கையின் பயண போக்கு நடத்தி கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் உருவ வழிபாடு போட்டு கொடுத்தாங்களே தவிர, அப்ப நம்ம தெய்வீக சுப்பீரியர் லெவல் போக 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 அவங்கெல்லாம் எதை தான் பிடிக்கணும்? உருவமற்ற வழிபாடு தான் பிடிக்கணும். அதனாலதான் நம்மளுடைய கோயில அடிக்கடி நம்ம சொல்றது, எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டோ பெருசா வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வீகம், அவ்வளவுக்கு எவ்வளவு விசேஷம். சிலை எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுசா வச்சிருக்கிறோமோ அவ்வளவு விசேஷம். பிள்ளையார் பூஜை நம்ம வீட்டுல எல்லாம் பண்றோமே, அந்த பிள்ளையார் எத்தனை வருஷம் நம்ம பூஜை பண்ணி என்ன செஞ்சாலுமே அது பெருசா வளர்ந்துகிட்டே போயிடுச்சுன்னு சொன்னா அது பரிகார அம்சமாயிடும். நமக்கு பரிகாரம் ஜாஸ்தி கழிஞ்சு அதுல போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு தெய்வீக சிறப்பை நம்ம வாங்கிக்கிட்டு அந்த நம்மளோட பரிகாரத்தை பிள்ளையார் ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சிறுசா இருக்கத்தான் விசேஷம். சிறுசா இருக்க என்ன விசேஷம் சொன்னா, தெய்வீக கூடி போய் இருந்தால்தான் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராம இருக்கக்கூடியவனுக்கு தான் அந்த பிள்ளையார் அந்த நிலையிலே காட்சி கொடுத்துருக்கும். பசுஞ்சாணத்துல பிடிக்கிறது. பசுஞ்சாணம்ங்கிறது மூலவர் அமைப்பு. அதாவது என்ன சொல்றாங்க? என்ன நீ அணிந்தா உன்ன நீ அறிவ, உன்ன நீ அறிஞ்ச என்ன நீ அறிவ, என்ன நீ அறிஞ்சனா மூலவரை அறிஞ்சிடலாம். மூலவர்கிட்ட தானே கடைசியில போறாங்க. மூலமத்திலிருந்து புறப்படுத்துவதுதான் எல்லையில்லா பரம்பொருள் ஆதிசிவனார். அவர் வேண்டி விரும்பி ஏத்துக்கிட்டு ஆனந்தப்பட்ட நிலை தான் உருவமற்ற